ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு நெக்ஸ்ட் நான் அவங்க நரேஷ்குமார் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோ. அது என்னென்னா, நம்ம இன்றைக்கி ஒரு ஃபோன் கூலர் செய்ய போகிறோம். ஸோ 50 ரூபாயில் எப்படி ஒரு ஃபோன் கூலர் செய்யறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சோங்க, கூட வேண்டிய பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிச்சோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள்கிட்ட ஏதாச்சும் ஒரு பழைய கேஸ் இருந்துன்னா அது எடுத்தவங்க. நான் பார்த்தீங்கன்னா ஃபோனோட ஒரு கேஸ் வரும் பார்த்தீங்களா, சிலிக்கான் கேஸு, அந்த கேஸை நான் எடுத்திருக்கேன். அப்புறம் உங்களுக்கு ஒரு மினி கூலிங் ஃபேன் தேவை. ஸோ இந்த ஃபேன் கடையிலையும் கிடைக்கும். அப்புறம் உங்களுக்கு ஒரு பவர் சாக்கெட் தேவை. அண்ட் ஃபைனலாக உங்களுக்கு ஒரு இந்த சாக்கெட்டில் போடுற மாதிரி ஒரு பவர் அடாப்டர் தேவை. இப்போ அந்த ஃபேன் கூலர் எடுத்து உங்கள் ஃபோன் கேஸில் வச்சு அதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க, நான் மார்க் பண்ணுற மாதிரி. மார்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸோ இப்போ மார்க்கை தள்ளி கொஞ்சம் இன்னர் சைடில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் கட் பண்ணுற மாதிரியே கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபேன்லேருந்து வர ஒயரை இந்த சாக்கெட்டில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு ரெட் ஒயர் இருக்கு இல்லையா, அந்த ஃபேன்லேருந்து வர ரெட் ஒயர் எடுத்து சாக்கெட்டோட பேக் பின்னில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அண்ட் அந்த பிளாக் ஒயர் சாக்கெட்டில் இருக்கிற ஃப்ரண்ட் பின்னில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் அந்த சாக்கெட்டில் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் அதை நீங்கள் சால்டரிங்கும் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே விட்டுடலாம், உங்கள் இஷ்டம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சாக்கெட்டை நான் அந்த ஃபேன்லேயே ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஹாட் க்ளூ கன் போட்டு அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ சாக்கெட்டை இந்த ஃபேனில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அதுக்கு பவர் சப்ளை கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்துலாம். ஸோ அதுக்கு அந்த அடாப்டர் ப்ளக்கில் மாட்டிட்டு அந்த பின் எடுத்து இந்த சாக்கெட்டில் போடுங்க. போட்டதுக்கப்புறம் ஃபேன் சுற்றுதா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் கனெக்ஷன் மாட்டி கொடுத்துருந்தா ஃபேன் ஓடாது. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான இடம். அது என்னென்னா, இந்த ஃபேன் எந்த இடத்துல செக் பண்ணுது அண்ட் எந்த சைடில் அந்த ஏர் வெளியே தள்ளுதுன்னு நீங்கள் இப்போ செக் பண்ணணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துருக்கேன். ஸோ இந்த டிஷ்யூ பேப்பர் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த பக்கம் வைக்கிறேன் பாருங்கள், பேப்பர் செக் பண்ணுது. ஸோ இந்த காற்று இழுக்குது. அண்ட் இந்த சைடில் பாருங்கள், பேப்பரோட இது அப்படியே தள்ளுது, காற்று அடிக்குது பாருங்கள். ஸோ இந்த பக்கம் செக் பண்ணுது அண்ட் இந்த பக்கம் காற்று வெளியே தள்ளுது. ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ காற்று எந்த பக்கம் செக் பண்ணுதோ அது ஃபோனை நோக்கியும், எந்த பக்கம் காற்று வெளியே வருதோ அது அவுட் சைடு அந்த ஃபோனுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வச்சுக்கணும். இப்போது அந்த ஃபேன் எடுத்து உங்கள் ஃபோன் கேஸில் க்ளூ கன் போட்டு ஒட்டிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், ஃபோன் கூலர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ உங்கள் ஃபோனை அந்த கேஸில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸருக்கு நீங்கள் எந்த கேம் வேணாலும் விளையாடிக்கலாம், எல்லாம் படமும் பார்க்கலாம். ஸோ பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஹீட் ஆகாது, உங்கள் கேம் லேக் ஆகாமல் நீங்கள் விளையாடலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் டேட் 10க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த அவசரமான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை, see you.